வெல்கம் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மவுத் அல்சர்னு சொல்லப்படுற வாய்ப்புண் வர்றதுக்கான காரணங்கள் என்ன, இந்த மவுத் அல்சர் வராமல் எப்படி தடுக்கிறது, அப்புறம் அதை எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் ராஜேஷ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம உதட்டின் உட்பகுதி, நாக்கின் அடிப்பகுதி, கன்னத்தின் உட்பகுதி, ஈறுகள் அப்படின்னு பற்களை தவிர நம்ம வாயோட உட்பகுதியில் எல்லா இடத்துலையும் வரக்கூடியது தான் இந்த மவுத் அல்சர். இந்த மவுத் அல்சர் வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மவுத் அல்சர் 70% நம்ம சாப்பிடும்போது ஆக்சிடென்டலாக நம்ம வாயோட உட்பகுதியை கடிச்சுக்கிறதுனாலையும், அப்புறம் நம்ம வேகமாக ப்ரஷ் பண்ணும்போது நம்ம வாயோட உட்பகுதியில் இடிச்சுக்கிறதுனாலையும் நமக்கு இந்த மவுத் அல்சர் வர முக்கியமான காரணமாக இருக்குது. அப்புறம் நமக்கு வயிற்றுப்புண் இருந்தாலும் கூட அடிக்கடி மவுத் அல்சர் வர காரணமாக இருக்கும். அப்புறம் ரொம்ப சூடான ட்ரிங்க்ஸை குடிக்கிறதுனாலையும் ரொம்ப ஹார்டான ஃபுட்டை சாப்பிட்றதுனாலையும் கூட நமக்கு மவுத் அல்சர் வரலாம். ஒரு சில வகையான இரிட்டேட்டிங் டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணுறதுனாலையும், ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்க ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறதுனாலையும் கூட மவுத் அல்சர் வர காரணமாக இருக்குது. புகைப்பிடிக்கிறது மூலயமாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால கூட மவுத் அல்சர் வர காரணமாக இருக்குது. NSAID வகையான மாத்திரைகளை எடுத்துக்கிறதுனாலையும், பீட்டா பிளாக்கர்ஸ் வகையான மாத்திரைகளை எடுத்துக்கிறதுனாலையும் கூட மவுத் அல்சர் வரலாம். அப்புறம் விட்டமின் B12 சத்து குறைபாடாக இருக்கிறதுனால கூட மவுத் அல்சர் வர காரணமாக இருக்குது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஏற்படுகிற ஹார்மோன் சேஞ்சஸ்னாலையும் கூட நமக்கு மவுத் அல்சர் வரலாம். அப்புறம் ஒரு சில வகையான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னாலையும் கூட மவுத் அல்சர் வர காரணமாக இருக்குது. அப்புறம் உடல் சூடு அதிகமாகிறதுனால கூட மவுத் அல்சர் வரலாம். இந்த மவுத் அல்சரை எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மவுத் அல்சர் வர ஸ்டார்ட் ஆகும்போது உப்பு தண்ணி யூஸ் பண்ணியோ அப்படி இல்லாட்டி தேங்காய் பாலை யூஸ் பண்ணியோ நம்ம ஒரு நாளைக்கு 3-4 டைம் வாய் கொப்பளிக்கிறது மூலயமா இந்த மவுத் அல்சரை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், அந்த மவுத் அல்சர் வர ஸ்டார்ட் ஆகிற இடத்துல தூங்க போகிறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயை 1 ட்ராப் அப்ளை பண்ணுறது மூலயமா, அப்படி இல்லாட்டி தேன் 1 ட்ராப் அப்ளை பண்ணுறது மூலயமா, அப்படி இல்லாட்டி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா உப்பில் வாட்டரை மிக்ஸ் பண்ணி அதை பேஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணி நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த மவுத் அல்சர் வர இடத்துல அப்ளை பண்ணுறது மூலமாக நம்ம மவுத் அல்சரை ஈஸியாக குணப்படுத்திடலாம். அடுத்த விஷயம், நம்ம மவுத் அல்சர் இருக்கும்போது அதிகமாக காரமாக இருக்கிற உணவுகளையும் சிட்ரஸ் அதிகமாக இருக்கிற பழங்களையும் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அப்புறம் மவுத் அல்சர் இருக்கும்போது ரொம்ப சூடாக இருக்கிற ட்ரிங்க்ஸையும் ரொம்ப கோல்டாக இருக்கிற ட்ரிங்க்ஸையும் தவிர்க்கிறது ரொம்பவே அவசியமான விஷயம். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடும்போது பேசுகிறதையும் ப்ரஷ் பண்ணும்போது கவனமாக ப்ரஷ் பண்ணுறதையும் நம்ம மவுத் அல்சரை முற்றிலுமாக தடுக்க முடியும். அடுத்த விஷயம், விட்டமின் B12 அதிகமாக இருக்க உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது மூலயமா இந்த விட்டமின் B12 குறைபாடை தடுத்து மவுத் அல்சரையும் நம்ம வராமல் தடுக்க முடியும். ஒருவேளை 7-10 நாளுக்குள்ளே சரி ஆகலை, இந்த மவுத் அல்சர் இருந்துக்கிட்டே இருக்குது, அப்புறம் இந்த மவுத் அல்சரை சுற்றி இன்னும் சில அல்சர் ஃபார்ம் ஆகுது, அப்படி இல்லாட்டி அந்த மவுத் அல்சர்லேருந்து ப்ளீடிங் வருது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே அவசியமான விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.